ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் வசனங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கர்த்தருடைய அழைத்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் ஆயத்தம் பண்ணி இன்றைக்கு காலையில் தான். அப்போ இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம், இந்த மாற்கு எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை இன்னைக்கு நாங்கள் கேட்டோம். அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, இயேசு தன் சீடர்கள், அதாவது சீடர்களோட பயணிக்கிறார், ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறார். அதாவது பிசாசுகளை திறக்கிறார், இயேசு கிறிஸ்து செய்கிறார், நோய்களை குணமாக்குறார், பல ஊர்களுக்கு போகிறார், அதாவது குருடர்கள் கண் திறக்கப்படுது, எல்லாம் செய்கிறார். அதாவது அவங்களோட ஒன்றாக உணர்வாக்குறார். எப்படி பரம ஜெபத்தை, அதாவது அவங்க எப்படி நாங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டோடு பரம ஜெபம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். எல்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்கள ஆயத்தப்படுத்துகிறார் ஒரு காரியத்துக்காக. இப்போ ஸ்கூல் போகிறாங்களா, அந்த சின்ன பிள்ளைகள் ஏன் போகிறாங்க, அவங்க ஒரு காலத்தில் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறதுக்காகவும் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க முன்னேறதுக்காகவும் அவங்க போகிறாங்க. அப்போ அதுக்கு பிறகு அவங்க சமுதாயத்தில் ஒவ்வொரு அங்கங்களில் அவங்க வேலைக்கு போவாங்க. அதுபோல் இப்போ இயேசு கிறிஸ்து இவங்களை, இந்த சீடர்களை தெரிந்தெடுக்கிறார். ஃபர்ஸ்டாக யாரும் இங்கே தானாக வரல, அதாவது நான் வாரேன் போவோம் அப்படின்னு சொல்லி யாரும் வரல. இயேசு கிறிஸ்து அவங்களை செலக்ட் பண்ணுறாரு. அவங்கள கடல் ஓரத்தில் என்னது வரி வசூலிக்கிற இடத்துல இருந்த ஒருத்தர் எடுத்தார். அப்படி ஒவ்வொரு சமூகங்கள்லேருந்து எடுக்கிறார். அதுபோல் ஊழியத்துக்கு இவங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இவங்களுக்கு அதாவது இவங்களுக்கு எப்படி சொல்கிறார், ஃபர்ஸ்டாக நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவங்க ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்களை அழைக்கிறார். இப்போ மனுஷரை பிடிக்கிறதுக்காகத்தான் இவங்களை அழைக்கிறாங்க. இப்போ மனுஷரை பிடிக்கிறதுக்குன்னா அவங்களோட அந்த மனத வெல்லணும், அதுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்டாக போகணும். உடனே நீங்கள் சமுதாயத்துக்கு போங்க, போயிட்டு என்ன ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பவே இல்லை. இயேசு இவங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்தி அனுப்பப்பட்டவர்களுக்கு பேர் தான் அப்போஸ்தலர். இப்போ இன்றைக்கி நாங்கள் அப்போஸ்தலர்கள் அனுப்பப்பட்ட அந்த விதத்தையும் அவங்க செய்த காரியங்களும் அவங்களால செய்யக்கூடிய காரியங்களையும் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கு அதோட இலங்கை இறையியல் கல்லூரியும் அதாவது நிர்வகிக்கப்பட்ட நாள் 1963 அதில் தான் நிர்வகிக்கப்பட்டிருக்கு. அதை தான் ஃபாதர் கூட அங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து இப்போ ஃபாதராக இருக்கார். அப்போ அப்படி ஒரு பயிற்றுவிக்கப்படக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அப்புறம் வேறு என்ன காலேஜஸ் இருக்குது, எல்பிசி இருக்குது, கண்டியில் இந்த பேருந்தியில் இருக்குது, அப்புறம் ராயல் பைபிள் காலேஜ் இருக்குது, சிபிஎஸ் ஒன்று இருக்குது, அப்படியான காலேஜ் இருக்குது. அப்புறம் இந்த பெல்வுட்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் இந்த பயிற்றுவிக்கப்பட்ட இடம் ஊழியத்துக்காக பயிற்றுவிக்கப்பட்டாலும் சமுதாயத்துக்கு போயிட்டு அங்கேயும் பழக இருக்குது நிறைய விஷயங்கள். அப்போ இங்கே சீரியல்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 12 சீரியல் ஃபர்ஸ்டாக 12 தான், பிறகு 70 இல்லாட்டி 72, பிறகு 120 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீரியல்களாக அனுப்புகிறார். ஃபர்ஸ்ட்டாக அனுப்பக்கூடிய சொல்கிறார் பாருங்க, அவர்கள் பன்னிரவரை அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. ஃபர்ஸ்டாக இப்போ தான் அசுத்த ஆவிகளை துரத்துறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறார். அவங்களுக்குன்னா இயேசு கிறிஸ்துவ பின்பற்றவங்க தான் சீடர்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பின்பற்றி அதுபடி நடக்கிறவர்கள் சீடர்கள். அதாவது இயேசு கிட்ட ஒரு நாள் கேட்குறாங்க, நம்முடைய சகோதரனும் தாயும் பற்றி. அப்போ தான் இயேசு சொல்கிறார், என்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவனே என்னுடைய சகோதரனும் என் தாயும் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இயேசு எங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறார். அதாவது இங்கே சீடர்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கு, அது இயேசுவை பின்பற்ற எங்களுக்கு அதிகாரம். அவர் பன்னிரவர்களுக்கு அசுத்தாவிகளை துரத்தாவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வலிக்கு பையாகிலும் அப்பத்தை ஆகிலும் கச்சையில் காசை ஆகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும். இப்போ இந்த இதில் சொல்லியிருக்கிறது ஒரு குறிப்பு பாருங்கள். அப்பத்தை ஆகிடும் சொன்னால் சாப்பாடு, கச்சை காசை ஆகிடும் நாங்கள் பர்ஸ் எடுத்துட்டு போவோம், அது வலிக்கு பையை ஆகிடும். அப்புறம் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போவோம். சில நேரங்கள் நாங்கள் போகிற நேரம் எங்களுக்கு
இப்போ நான் உதாரணத்துக்கு நாங்கள் போனவே போயிருந்தோம் சிலாபம் போயிருந்தோம். அங்கே ஊழியத்துக்கு போன நேரம் நிறைய நாய்கள், எங்கே போனாலும் நாய்கள் துரத்துட்டு வருது. சில நேரங்களில் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தா இப்போ நாய் மட்டும்தான் இந்த டவுன்களில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும், பெரிய பெரிய மிருகங்கள் இருக்காது. ஆனால் சில நான் போன ஊர்களெல்லாம் யானைகள்லாம் இருந்துச்சு. யானைகள் திடீர்னு எந்த டைமுக்கு வரும்னு தெரியாது, அப்படி யானைகள் வரும். அப்படியுள்ளவர்களுக்கும் போகணும். அப்போ இன்னைக்கு தடி சிலருக்கு சில நேரங்களில் எங்களுக்கு தேவைப்படும் தடி, அந்த விரட்டுறதுக்கு, இல்லாட்டி எங்களுக்கு நடக்கிறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் தடி. அதாவது இந்த என்னது சில நேரங்கள் நாங்கள் ஆற்ற கடக்க வேண்டி இருந்துச்சுன்னா அந்த நேரமும் அந்த தடி உதவிக்கு தேவைப்படும். பாதரட்சைகளை கொண்டு போகவும் இந்த செருப்புன்னு போட்டு போக சொல்லியிருக்காரு. 2 அங்கிகளை தெரியாது இருக்கும். அங்கிகள் ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த அதாவது ரொம்ப ஆடம்பரமாக போக வேணும்னு சொல்லி சொல்றார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேத்தானே தங்கியிருங்கள். இப்போ ஒரு ஏரியாவுக்கு போனோன்னு நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அங்கே அவங்களோட பேசலாம். அவங்க வந்து எங்களுக்கு எதை கொடுத்தாலும் நாங்கள் ஆசீர்வதித்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடலாம். இப்போ அவங்க எங்களுக்கு என்ன கொடுத்தாலும் எங்களுக்கு எதுவுமே ஆகாது. இதுக்கு முன்னுக்கும் ஃபாதரும் அதே விஷயத்த சொல்லியிருந்தார். அதாவது இந்த முடி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, என்ன வேணாலும் செய்யும், நிகழ்வு வேணாலும் எடுங்க, அந்த சூரிய ஆக்கள் அதை பற்றி பாய்ப்பாங்க. ஃபாதர் கூட சொல்லியிருந்தார், எது வேணாலும் செய்யுங்க, ஒன்றும் இடையே சேதப்படுத்தாங்க. ஏன்னா கர்த்தர் எங்களுக்கு வசனத்தை கொடுத்துருக்கிறார், அதுவும் நீ சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லி. அப்போ இவர்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். இப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான வசனம் என்னன்னா, இந்த பட்டணங்களுக்கு போயிட்டு நாங்கள் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பற்றியோ பரலோக ராஜ்யத்தை குறித்து அவங்களோட பேசக்குள்ள அவங்க இல்லை எங்களுக்கு இதெல்லாம் வேணாம். இப்போ நிறைய பேர் நாங்களாம் வேறு மதத்தை சேர்ந்தவங்க, இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. கடந்த வாரத்துலையும் விரட்டுறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காரு. பிசாசுகளை திறத்துறது மட்டும் இல்லை, இன்னொரு அதிகாரம் இந்த வீட்டுக்கு நீங்கள் போனோன்னு இப்போ சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்கிறோம். போயிட்டு அவங்க வேணும்னு சொல்லக்குள்ள உதவிட்டு வர சொன்னாங்க. உதவிட்டு வந்தாலும் எங்களை வந்து சாபமாக இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு முடியும் அதை உதவிடாமல் அவங்களுக்காக ஜெபம் பண்ண முடியும். இப்போ நாங்கள் வந்து ரொம்ப கவலையாக, அதாவது அந்த வீடுகளுக்கு போயிட்டு அவங்க ஏற்றுப்படாமல் போனோன்னு அவங்கள குறித்து ஜெபம் பண்ணுவோம். ஆனால் மனுஷ தன்மை என்ன நினைக்கும்னா, அந்த வீட்டுக்குன்னா இனி அவ்வளோதான், அது அவங்க என்னது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, இனி சரி வரா போயிடும் அப்படின்னு தான் சாதாரணமாக சொல்லுவோம். ஆனால் நாங்கள் அந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக அன்பால் நாங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அந்த நேரத்தில் இல்லாட்டி அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும், இந்த சோதம் குமாரங்கிற பட்டணங்கள் 2 அழிஞ்சிச்சே, அதை விட மோசமாக இருக்கும் அவங்களோட நிலைமைன்னு சொல்லியிருக்கு. அதாவது அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதம் குமார பட்டணத்துக்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். 2 பேராக அனுப்புகிறாங்க. தனித்தனியாக போனால் என்ன நடக்கும்னா, எங்களுக்கு ஒரு நான் தான் அதை செஞ்சேன், நான் தான் அந்த பேயை விரட்டினேன், நான் தான் இங்கே போனேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு பாவமாக இருக்கும். நாங்கள் அதாவது ஒன்றாக போனோம், கர்த்தரோட கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாத நினைக்கி. அப்போ நாங்கள் வந்து நான் தான் போகணும்னு சொல்லிடுவோம். இப்போ 2 பேராக இருக்கிறாங்க. அப்போ வந்து நாங்கன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு பன்மை ஒன்று வருது. அப்போ இப்படியெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட தொடங்குது. தொடங்குறதுக்கு பிறகு இங்கே ஏரோது ராஜா வந்து பயப்படுறாரு. ஐயோ, அந்த யோவான் ஸ்நானகன் திருப்பி எழுதிட்டார் போல. யோவான் ஸ்நானகன் ஒருத்தனை என்னது தலை வெட்ட சொல்லி கட்டளையிட்டார். அப்போ இப்போ கட்டளையிட்டவர் எலும்பி வந்துட்டார் போலன்னு சொல்லி பயந்துட்டார். தெரியும், யோசிக்கிறார் பயந்துட்டு. அதுலேயும் இவருக்கு என்ன பயன்னா, அவர் வந்து பரிசுத்தமாக இருந்தவர்,
என்னது தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்த ஒருவர் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால பாருங்க அவர் சொன்னது கூட கேட்டுக்கிட்டு இருந்திருக்கார். யோவான் அந்த பாருங்க அதே என்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனைகளின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். அப்ப அவர் என்னத்தான் இருந்தாலும் யோவான் ஸ்நானகரை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே தான் வேற வழி இல்லாமல் இவர் வாக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது ஏரோதியாவின் மகள் அவர்கிட்ட பிறந்த நாள் என்று, அதாவது ஜென்ம நாளில் அங்கே டான்ஸ் ஆடுறாங்க. ஆடும்போது இவர் கேட்குறார், உனக்கு என்ன வேணும் கேளு, ராஜ்யத்தின் பாதி வேண்டாம் தாரு அப்படின்னு சொல்லி அதிகாரத்தோடு சொல்லிட்டார். சொன்னோம் அவருக்கு வேற வழி இல்லை. ஏன்னா அவர் அது செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அவர் ராஜா அப்படி மாற்றி பேசிட்டாருன்னா அவருக்கு மரியாதை இருக்காரு. அப்போ வேற வழி இல்லாமல் அவர் செய்கிறாரு. இப்போ யோவான் ஸ்நானகருடைய தலையை கேட்குறாங்க. அவங்களோட தாயின் சொற்படி அவங்களோட மகள் போயிட்டு கேட்குறாங்க. தலையை வெட்டி வெள்ளித்தட்டில் வச்சு கொண்டாடுறாங்க. அப்போ அதுக்கு பிறகு இப்போ பயப்படுறாரு. இவர் தான் வந்துட்டார் போல. இங்கே இவ்வளோ காரியங்கள் அற்புதங்கள் நடக்குது. அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு அவன் உடனே எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். யோவான் ஸ்நானகருடைய சீடர்கள், அவருக்கும் சீடர்கள் இருந்தாங்க இயேசுவை போல. அவர்களும் கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் எல்லாம் செய்தாங்க, உபதேசித்தாங்க, எல்லாம் செய்தாங்க. இப்போ இயேசுவால் அனுப்பப்பட்ட அந்த அப்போஸ்தலர்கள் என்றப்பட்டவங்க மறுபடியும் இயேசுக்கு சொல்றாங்க, என்னென்னலாம் கண்டோம், அதாவது நாங்கள் போன நேரங்கள் என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் நாங்கள் போதிச்சோம் அப்படிங்கிறது இயேசுக்கிட்ட சொல்றாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே நாங்கள் ஒரு வாரத்தில் பார்த்துருந்தோம். நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கோம். இப்போ ஃபாதர் இந்த ஆலயத்தை குறித்து கணக்கு போட வேண்டியவராக இருப்பார். இந்த உலகத்தில் இருந்தால் பிஷப்க்கு கணக்கு சொல்லணும். முக்கியமான ஒருத்தர் தான் கடவுள், அவருக்கு கணக்கு சொல்லணும். இந்த ஆலயத்தை குறித்து எத்தனை மந்திரிகள் இருக்காங்க, அவங்களை கவனிச்சிங்களா, அப்படி கணக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஃபாதர் இருப்பார். இல்லாட்டி நாங்கள் எனக்கு இப்போ பொறுப்பு கொடுத்துருந்தார் நான் ஃபாதருக்கு கணக்கு கொடுக்கணும். இப்போ கடந்த வாரத்தில் ஃபாதர் நான் அதுக்கு முதல் வாரம் நான் இப்போ ஃபாதர் நீ அனுப்பினாருன்னா நான் சரின்னு சொன்னீங்கன்னா நான் இங்கே வராமல் இருந்திருக்கேன். அப்போ நான் ஃபாதருக்கு கணக்கு சொல்லணும், எனக்கு போக முடியாது இருந்துச்சு. அப்போ நான் லேசாக சொல்லிடலாம், ஆனால் கர்த்தரை ஏமாற்ற முடியாது யாருக்கும். அப்போ இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை அடுத்து நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பண்டிகை அழைக்கும், இந்த ஆலயத்தை அனுப்பும் போது வலிக்கு பையாகிலும் அப்பத்தையாகிலும் சாப்பாடு அது நாங்கள் போகிற இடத்துல எங்களை யாராவது ஒரு வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க எங்கள் வீட்டில் சாப்பிட போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னா, சில நேரத்துக்கு இவங்க ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் எங்களுக்கு அவங்க ஒரு விருந்து கொடுக்கறது மூலமாகவும் இல்லாட்டி ஒரு சின்ன தண்ணி, கொஞ்சம் தண்ணி கொடுத்தாலும் அது அவங்களுக்கு ஆசீர்வாதம் முடியும்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக வேணும்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோல் இங்கேக்கும் அந்த ஆசீர்வாதத்தையும் நாங்கள் எங்கள் மூலமாக இன்றைக்கி எப்படின்னா கர்த்தரை அந்த என்னது பிரதிபலிக்கிற மாதிரி தான் நாங்கள் போகிறோம். பயணம் அதை ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்கள் நினைச்சு பாருங்க. கர்த்தர் எங்களை அனுப்புகிறாருன்னா, அதாவது உன்னை தொடுவோடு என் கண்ணிலே தொடுக்கிறாங்க ஒரு வசனம் இருக்கு, உன்னை தொடுவோம். அப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ போ, அந்த அதிகாரத்தில் நாங்கள் போகிறோம். அப்படித்தான் சுவிசேஷம் பண்ணி நடக்குது. இப்போ இங்கே என்ன நடக்குது, இறையியல் கல்லூரியில் அவங்க பயிற்றுவிக்கப்படுறாங்க. ஃபாதர்கள் எல்லாம் எப்படி எல்லாம் சமுதாயத்தில் போயிட்டு நாங்கள் வேலை செய்யணும், எந்தெந்த கலாச்சாரம் என்னென்ன மாதிரி வேலை செய்யணும் எல்லாம் சொல்லி தருவாங்க. அதாவது வேதத்துக்கூடாகவும் சமுதாயத்தையும் வைத்து சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுத்து அவங்கள வெளியில் அனுப்புவாங்க. அப்போ வெளியே வரவங்க அப்போஸ்தலர்கள் இல்லை ஃபாதர்ஸ் மாதிரிலாம் இருக்காங்க. சொல்லிட்டு அப்போ அப்போஸ்தலர்களும் பயிற்றுவிக்கப்பட்டு அனுப்பப்பட்டாங்க. இந்த இடத்துல தடியை எடுத்து போகிறத பற்றி சொன்னேன், பாதரட்சையை போட்டு போகிறத பற்றி சொன்னேன். இன்னொரு கச்சை காசாக எடுத்து போவேன்னு சொன்னது அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது யோசிக்க முடியுதா? ஏன்னு அதை எடுத்துகிட்டு போவேன்னா சாப்பாடும் எடுத்துகிட்டு போவேன்னு சொன்னதுக்கு ஒரு
தான் இந்த பயணம் போனாலும் கர்த்தருடைய நாமத்து மேலே தானே போகணும். அப்போ முழுமையா கர்த்தரையே நம்பி போகணும். எங்களோட பர்சன் நம்பி போகக்கூடாதுன்னு சொல்லிதான் அதுக்காகத்தான் அந்த இடத்துல காசு எடுத்துட்டு போவேன்னு சொன்னால், அதே மாதிரி வழியில இன்னும் இதே நற்செய்தி நாளிலையும் இதே விடையும் வேற வேற விதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு இடத்துல சொல்லி இருந்துச்சு, வழியில யாரையும் கண்டு நேரம் கேட்க வேணாம், நேரம் எத்தனை மணி, இல்லாட்டி எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேச்சு கொடுக்க வேணாம். அதுக்கு காரணம் என்னன்னா, அது சின்ன காரணம், டைமை மிச்சப்படுத்துறதுக்கு, நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு அதுக்காக பேச வேணும்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி பேச தொடங்கினோட என்ன நடக்கும்னா, எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா, அந்த காலத்தில் நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம் எல்லாம் பேசி அந்த டைம் போயிடும். அதனால எங்கிட்ட நாங்கள் போன வேலையை செய்யாமல் அதை செய்யாமல் இருக்கிறதுக்காக கர்த்தர் சொல்கிறார், இந்த இடத்துல நீங்கள் டைம் கேட்கவும் வேணாம், பேசவும் வேணாம். அப்புறம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஆடம்பரமாக போகக்கூடாது, அங்கிகள் எடுத்துட்டு போகணும்னு சொன்னார். இப்படியாக எங்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அதுபோல் நாங்களும் என்னது நினைச்சிடக்கூடாது, என்னது சாதாரண மனுஷர்கள் கர்த்தர் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கார். சீடர்கள்னு சொன்னால் இயேசு சீடர்கள் மட்டும் இல்லை, அவரை பின்பற்ற எல்லாருமே சீடர்கள். அவரை போல வாழ்றவங்க எல்லாரும் சீடர்கள். அவருடைய வார்த்தைகள் கேட்டு வசனத்துக்கூடாக நடக்கிறவர்கள் சீடர்கள். அப்போ அந்த அதிகாரத்தை கொண்டு நாங்களும் உங்களுக்கு சில நேரத்துக்கு அந்த ஆர்வம் இருக்கும், சுவிசேஷம் சொல்ல ஒரு ஆசை இருக்கும், சில நேரங்களில் பயம் இருக்கும், எப்படி சொல்றது அப்படின்னு பயம் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் அது பொதுவாக சொல்கிறேன் எல்லாருக்கும். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு நாள் ஒரு சாட்சி மட்டும் சொல்கிறேன். இந்த எங்களோட ஊழியத்துக்கு ஒரு பிரதர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. மிச்சனால சுவிசேஷ பணிக்கு என்னது சுவிசேஷ பணி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார். அவருக்கு தெரியாது நடக்குதா இல்லையான்னு அவர் கண்டு இல்லை. ஒரு ஆர்மியில் சிவில் ஆஃபீஸர் ஒருத்தர் அழுதிருந்து அவர் சாட்சி சொன்னார், நான் இப்படியான ஒரு குழுவை கண்டதில்லை, நான் இவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கர்த்தர் எனக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காரு இந்த குழுவில் இடையிருந்து. அப்போ எங்களோட சேர்ந்து ஊழியத்துக்கு அவர் வந்திருந்தார். அதோட அவருக்கு கடன் பிரச்சனைலாம் இருந்திருக்கு. அவரோடும் இந்த ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி அர்ப்பணிச்சு வந்திருக்கார். அவர்கிட்ட பஸ்ஸில் வாரதுக்கு செலவு இருக்கு, ஆனால் போகிறதுக்கு செலவு இல்லை. ஆனால் அப்பையும் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கார், கர்த்தர் என்னை அழைத்து வராதான் என்னை திருப்பி போகிறதுக்கு ஒரு வழி செய்வாருன்னு ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கார். அது போலவே அவருக்கு ட்ராவலிங் கிடச்சி போகிறதுக்கு. அப்போ அவர் அழுதாவே சாட்சி சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், இப்படி நான் இந்த மாதிரியான ஒரு நிலநிலத்தை குடும்பத்தில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, மடியில் ஏசிருக்காங்க, மடியில் ஊழியத்துக்கு உதவி செய்வாங்களாம். ஆனால் இவங்க போகிற நேரம் பார்த்து வீட்டிலலாம் பிரச்சனை சரியான அப்படியான ஒரு நேரத்தில் அவர் வெளியில் வந்திருக்கார் ஊழியம் செய்யறதுக்கு. அப்போ கர்த்தர் உதவி செஞ்சாருன்னு சொல்லி அவர் ஸ்தோத்தரித்தார். இப்போ நான் சாட்சி சொன்னேன். அது மாதிரி இன்னும் நிறைய நடக்கும். அப்படிங்க சுவிசேஷ பணிக்காக ஜெபம் பண்ணுவோம் ஜெபங்களில். ஏன்னா மறைமுகமாக நிறைய சுவிசேஷ பணிகள் நடந்து கொண்டிருக்கும். கடந்த வாரம் நாங்கள் கூட மாதிரி இன்னொரு குழுவும் அந்த நேரத்தில் போயிருந்துச்சு அந்த ஏரியாவுக்கு. அது மாதிரி பல இடங்களில் போகும். உங்களுக்காகவும் நீங்கள் போக விரும்புவீங்களா இருந்தால் நீங்களும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்காக ஒரு நாளைக்கு நீங்கள் போவீங்க சுவிசேஷம் சொல்ல, கர்த்தருடைய அதிகாரத்தோடு போயிட்டு என்னது மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாறுவீங்க.